நம்மளோட டிஆர்டிஓ நவம்பர் 16 சக்சஸ்ஃபுல்லா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களோட நினைவா தீவுக்கு பேர் வச்சிருக்கோம் இல்லையா, மிசைல் டெஸ்ட் ரேஞ்ச். அங்கிருந்து 1500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கை மிசைலை ஏவி சோதனை பண்ணி பார்த்திருக்கோம். இலக்கை அடையுதா என்னன்றத. அந்த இலக்கை துல்லியமா அந்த மிசைல் அடைஞ்சிருக்கு. அதுவும் ஹைப்பர்சோனிக் வேகத்துல போய் தாக்கி இருந்திருக்கு. இந்த டெஸ்ட் ஒரு சக்சஸ்ல முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ராஜ்நாத் சிங் அவர்கள் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுவும் இந்தியா வரலாறுல மிக முக்கியமான ஒரு மைல்கல்ல நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மிக முக்கியமான தருணம், இந்தியர்கள் எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு தருணம். சரி, ஓகே, ஹைப்பர்சோனிக் மிசைல நம்ம சோதனை பண்ணி பார்த்தாச்சு. இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை பத்தின தகவலை தெளிவா இந்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நோட்டிபிகேஷன் வரும். ரெண்டாவது சேனல்ங்கிறது செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டிகோச் 2 சேனல் இருக்கு. 2 சேனல்ல போடக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷனா வந்துடும். வாட்ஸ்அப்லயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். ஹைப்பர்சோனிக் மிசைல் சோதனை அப்படின்னாலே நம்மளுக்குள்ள வரக்கூடிய கேள்வி என்னன்னா, க்ரூஸ் மிசைலா அப்படிங்கிறது போல. இது க்ரூஸ் மிசைல் கிடையாது. ஆனா இது பெலிஸ்டிக் மிசைலும் கிடையாது. இது வந்து குவாசி பெலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெலிஸ்டிக் மிசைல்னா என்ன அப்படின்னா, பெலிஸ்டிக் மிசைல்ங்கிறது ஒரு இடத்தை இலக்கு குறி வச்சு நம்ம அனுப்பும் போது இது எக்ஸோஸ்பியரோ இல்ல அவுட்டர் ஸ்பேஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மிசைல் டிராவல் ஆகும். இதுல வந்து 3 ஃபேஸ் இருக்கும். லான்ச் ஃபேஸ், மிட் கோர்ஸ், அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி. இந்த ரீஎன்ட்ரி ஃபேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிசைல்ல இருந்து புஷ் ஆகி வெளியே வரும். அது கிளைட் ஆகும். அத நம்ம ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்னு சொல்லுவோம். அந்த ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் கிளைட் ஆகி வரும். அப்படி கிளைட் ஆகி வரும்போது ரொம்ப அதிவேகத்துல ஹைப்பர்சோனிக் வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இலக்க போய் தாக்குதல் பண்ணும். அந்த ரீஎன்ட்ரி டைம்ல தாக்குதல் பண்றதுதான் ரொம்ப சிக்கலா இருக்கும். ஆனா இது ஒரு ட்ரெஜெக்டரிய ஃபாலோ பண்றதுனால எதிரிகள்னால ஈஸியா இந்த மிசைல் எங்க வரும், இந்த மிசைலோட இலக்கு எதுவா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இதோட மிட் கோர்ஸ்ல அந்த மிசைல் மிட் கோர்ஸ் அச்சீவ் பண்ணும் இல்லையா, அந்த டைம்ல எதிரிகள் அவங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அந்த பகுதியில இந்த மிசைலை தாக்குறதுக்காக ஒரு இன்டர்செப்டார அனுப்பிவிடுவாங்க, ஒரு மிசைல் அனுப்பிவிடுவாங்க. அது வந்து இந்த மிசைலை தாக்கி அழிச்சு இலக்கு அடைய விடாம செஞ்சிடலாம் மிட் கோர்ஸ்லயே. ஆனா இந்த குவாசி பெலிஸ்டிக் மிசைல்ங்கிறது அப்படி கிடையாது. இந்த குவாசி பெலிஸ்டிக் மிசைல்லையும் 3 ஃபேஸ் இருக்கும். லான்ச், மிட் கோர்ஸ், ரெண்டாவது ரீஎன்ட்ரி ஃபேஸ் வந்து இருக்கும். இதுலயே ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் இருக்கும். அது ஹைப்பர்சோனிக் வேகத்துல போகும். ஆனா இந்த குவாசி பெலிஸ்டிக் மிசைல்ல மிட் கோர்ஸ்ல கூட மென்யூர் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்தினால இதை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது இதோட இலக்கு எது அப்படிங்கிறது போல. ஒரு இடத்துல இருந்து லான்ச் ஆனா இது இந்த இடத்துக்கு தான் வந்து விழுகுது அப்படிங்கறத ப்ரிடிக்ட் பண்ண முடியலன்னா இதை தாக்கி அழிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். மிட் கோர்ஸ்லயும் தாக்க முடியாது, ரெண்டாவது ரீஎன்ட்ரிலையும் தாக்க முடியாது. இதோட இனிஷியல் லான்ச் ஃபேஸ்லயே தாக்குனா மட்டும்தான் உண்டு. இப்போ அதுவும் முடியாம போயிடும். ஏன்னா இதோட ரேஞ்சு 1500 கிலோமீட்டர். ரெண்டாவது இது கெனிஸ்டர் லான்ச்டு மிசைல் அப்படிங்கறதுனால ஒரு இடத்துல பதுக்கி வச்சுக்கிட்டு ஈஸியா லான்ச் பண்ணணும் அப்படிங்கும் போது அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சு லான்ச் பண்ணிட்டு திருப்பி நம்ம இதை பதுக்கி வச்சுக்க முடியும். அந்த ஒரு காரணத்தினால இந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்றது, தாக்கி அழிக்கிறது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியமா மாறிடுது. அதனாலேயே இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் சோதனைங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குவாசி பெலிஸ்டிக் மிசைல்ல நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலாம், இன்னும் எப்படி புரிஞ்சுக்கலாம், இந்த மிட் கோர்ஸ் எப்படி அட்டைன் பண்ணுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா பெலிஸ்டிக் மிசைல்ங்கிறது எக்ஸோஸ்பியர் இல்ல அவுட்டர் ஸ்பேஸ்க்கு வரைக்கும் கூட போய் டிராவல் பண்ணும். இந்த மிட் கோர்ஸ், இந்த பேசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாசி பெலிஸ்டிக் மிசைல்லாம் அட்மாஸ்பியர் அப்படின்னா லோயர் ஸ்ட்ராட்டோஸ்பியர்லயே வந்து பாத்தீங்கன்னா மிட் கோர்ஸ் அச்சீவ் பண்ணிடும். அதாவது இந்த பெலிஸ்டிக் மிசைல் வந்து பாத்தீங்கன்னா இதோட லான்ச் ஃபேஸ், ரெண்டாவது மிட் கோர்ஸ், இந்த 2 ஃபேஸுமே 50ல இருந்து 150 கிலோமீட்டருக்குள்ள முடிஞ்சிடும். ஆனா இந்த குவாசி பெலிஸ்டிக் மிசைல்ங்கிறது 20ல இருந்து 50 கிலோமீட்டர் உயரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆல்டிடியூட்லயே வந்து இந்த மிட் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். இந்த 2 ஃபேஸும் முடிஞ்சிடும். இந்த ஒரு காரணத்தினால ரொம்ப தாழ்வா பறக்க முடியும். ரெண்டாவது இந்த கிளைட் வெஹிக்கிள் ஹைலி மென்யூரபிள். அதாவது ரீஎன்ட்ரி ஃபேஸ், அந்த ரீஎன்ட்ரி கிளைட் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் கூட அந்த டெர்மினல் ஃபேஸ்ல கூட இந்த கிளைடு வெஹிக்கிள்னால மென்யூர் பண்ணிக்க முடியும். அதனால நகர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இலக்கை கூட துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய மிக பெரும் ஹைலைட்டு. அதாவது கிளைடு வெஹிக்கிளை கூட மென்யூர் பண்ணிக்க முடியும். ஹைப்பர்சோனிக் வேகத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கிளைடு வெஹிக்கிள் கூட மூவ் ஆகுறதுனால ஈஸியா எதிரிகள்னால இந்த மிசைலை தாக்கி அழிக்க முடியாது. அதுவும் கூட 2-3 டீகைஸ் போகுது அப்படிங்கும் போது தாக்கி அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இலக்கை அடைஞ்சே தீரும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இந்த குவாசி பெலிஸ்டிக் மிசைலை பத்தி பார்த்தாச்சு. இந்த மிசைல் இப்ப இந்தியா கிட்ட இருக்கா, எந்த மிசைல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் அனலிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க பெரும்பாலும் சொல்லக்கூடியது LR
ASHM அப்படிங்கிற சொல்றாங்க. எல்லாருங்கிறது லாங் ரேஞ்ச். ஸோ இதோட லாங் ரேஞ்ச் நம்ம பார்த்தாச்சு 1500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்குல தாக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது இதுதான் ஃபைனல் அப்படிங்கிறது இல்ல. இது எடுத்துட்டு போகக்கூடிய பேலோட பொறுத்து இதோட ரேஞ்ச் மாறலாம். அதாவது போர் சூழல் அந்த ஒரு காரணத்தினால குறைச்சு கூட சொல்லலாம். மேபி 2000 கிலோமீட்டர் வரைக்கும் கூட போகலாம் அப்படிங்கிற சில அனலிஸ்ட் தரப்பு கருத்துக்கள் இருக்கு. இப்போதைக்கு 1500 கிலோமீட்டர் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நோட்டாம அறிவிச்சிருந்தோம். நவம்பர் 16 வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மிசைல் சோதனை பண்ண போறோம். 1700 கிலோமீட்டர் வரைக்கும் நோட்டாம அறிவிச்சிருந்தோம். இதை வச்சு பார்க்கும்போது இதோட ரேஞ்சு கண்டிப்பா இருக்கலாம். 2000 கிலோமீட்டர்ல இருந்து 1500 கிலோமீட்டருக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. ரெண்டாவது வார்ஹெட் பாத்தீங்கன்னா வேரியஸ் வார்ஹெட் இதுல பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஸ்பெசிபிகேஷன் வருது அப்படிங்கறத பார்த்தலாம். இது லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் மிசைல்னா அதுவும் ஏர் கேரியர்ஸா இருக்கட்டும், சப்மரைன்ஸா இருக்கட்டும், இது போல விஷயங்களை இலக்கா வச்சு இது போல மிசைல்களை ஏவ முடியும். கோஸ்டல் டிஃபென்ஸுக்காக இந்த வகையான மிசைல் அதிக அளவுல உதவியா இருக்கும். இது இப்போதைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறது சர்ஃபேஸ் லான்ச்டு. ஆனா இதே LRASHMங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஷிப்ல இருந்தும் லான்ச் பண்ண முடியும். ஸோ 2 பிளாட்ஃபார்ம்ல இந்த வகையான மிசைல் நம்மளால பொருத்த முடியும். கெனிஸ்டர் லான்ச்னால ஈஸியா பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்தினால நம்மளோட கடற்பகுதிக்குள்ள எந்த ஒரு எதிரி படகுகள்னால கூட வர முடியாது. தொலைவிலேயே அவங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இலக்கு அடைஞ்சிடும் இந்த மிசைல்கள். அதாவது ஏர் கேரியரா இருக்கட்டும், இல்ல அவங்களோட ஃப்ரிகேட்ஸா இருக்கட்டும், இது போல ஒன்று வருதுன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள டேமேஜ் ஏற்பட்டிருக்கும், வெடிச்சிருக்கும், மிக பெரும் சேதத்தை ஏற்படுத்திடும். ரெண்டாவது ரேஞ்ச் சொல்றோம் இல்லையா, 1500 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு. இந்த ரேஞ்ச் வைக்கும் போது எந்தெந்த பகுதிகளை கவர் பண்ணும் அப்படிங்கறத நம்ம தோராயமா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்டா புரியும். நம்மளோட கடலோர பகுதிகள்ல இருந்து நான் தோராயமா சொல்ல வரேன். அதாவது 1971 இதெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னா எப்போ அமெரிக்காவா இருக்கட்டும் இல்ல யூகேவா இருக்கட்டும் நம்ம நாட்டை தாக்குறதுக்காக அவங்களோட கடற்படையை அனுப்பியிருந்தாங்க இல்லையா, அது போல அனுப்பணும் அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரின்னு சொல்லிட்டு இந்த இந்தியன் ஓஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன காலனி இருக்கு. இந்த பகுதிகளில் அவங்களோட போர்க்கப்பல்கள்லாம் அதிக அளவுல நிலைநிறுத்திக்கிறது உண்டு. இங்க பிரான்ஸுக்கும் இருக்கு, யூஎஸ்க்கும் இருக்கு. அதாவது இது போல பல தீவுகள் இருக்கு. நான் தோராயமா இந்த டேஷ் பிரிட்டன் இருக்கிறாங்க இல்லையா, சோ அந்த பகுதி எந்த அளவுக்கு ரீச் ஆகும், திரும்பி அது போல ஒரு நிலைமை வருது அப்படிங்கும் போது எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு, எவ்வளவு தொலைவுல நம்மள வந்து ரீச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான தோராயமா காட்டுறேன். 1900 கிலோமீட்டர் தோராயமா நான் உங்களுக்கு மார்க் பண்ணிருக்கேன். 1900 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ நம்மளோட கோஸ்டல் ஏரியாஸ்ல இந்த பேட்டரிஸை பொறுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், நான் தோராயமா தான் மார்க் பண்ணிருக்கேன். பண்ணும்போது பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரிக்கு ரொம்ப நியர்பைல நம்மளால தாக்க முடியும். அதாவது நம்ம சேட்டலைட்ல இருந்து இமேஜினரி மூலயமா அவங்களோட பிரிட்டிஷ் இந்தியன் டெரிட்டரியில இருந்து பிரிட்டிஷோட போர்க்கப்பல்கள் திரும்பி வருது அப்படிங்கும் போது அவங்க 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும் போதே நம்மளால அந்த இலக்குகளை அடைய முடியும். ரெண்டாவது நம்மளோட போர்க்கப்பல்கள்னாலையும் அந்த இலக்கை தாக்க முடியும் அப்படிங்கிறதுனால இதோட ரேஞ்ச் இன்னுமே க்ளோஸா வந்துடும். அதாவது மாலதீவ்ஸ் பக்கத்துல எல்லாம் இருக்குன்னா கவர் ஆயிரும், என்டையரா கவர் ஆயிரும். இதுக்கு மேல அவங்களால பெருமளவுல போர்க்கப்பல்கள் அனுப்பணும்னா ஒரு தடவைக்கு பல லட்ச தடவை யோசிச்சுதான் அது போல போர்க்கப்பல்களை நம்மளோட பகுதிக்கு அனுப்பணும், நம்மளை எதிர்த்து சண்டை பிடிக்கிறதுக்காக அனுப்பணும்ன்ற நிலைமை வந்துடும். ரெண்டாவது பாகிஸ்தான் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நம்ம நாட்டோட மத்திய பகுதியில இருந்து பாகிஸ்தானோட எந்த எல்லைக்கு வேணாலும் நம்மளால தாக்க முடியும். பாகிஸ்தானால ரிட்டாலியேட் அந்த மிசைல் லான்ச்சஸ் வந்து அடிக்கணும் அப்படின்னா அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா மாறிடும். இப்ப நம்மளோட அண்டை இன்னொருத்தர் இருக்கிறார் இல்லையா, சீனா. அந்த ரேஞ்சு நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம பீகார் அந்த பகுதிகளில் வச்சிருக்கோம் அப்படின்னா சீனாவோட மிக பெரும்பான்மையான பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால தாக்க முடியும். நம்மளோட எல்லை பகுதிகள் மட்டும் இல்லாம நம்மளோட கடல் பரப்பும் மிக பெருமளவுல பாதுகாப்பா இந்த மிசைல்கள்னால மாற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்ல, சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, மேற்குலக நாடுகள் இருந்து மேஜிக் வெப்பன்றது எதுவுமே கிடையாது. ஆனா பல வகையான வெப்பனை காம்பினேஷனா யூஸ் பண்ணும்போது ஒரு மேஜிக் உருவாகும்னு பிரம்மோஸா இருக்கட்டும், இந்த LRASHMஸா இருக்கட்டும், தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது காம்பினேஷனா யூஸ் பண்ணும்போது பிரம்மோஸ் எல்லாம் வார்ஹெட்லயே இல்லாத போது மிக பெரும் தொலைய ஷிப்புகளை ஓட்டையாக்கி இருக்கு அப்படிங்கிறது பார்த்திருப்போம். இது போல இணைஞ்சு செயல்படும் போது, இந்த மிசைல்கள் இணைஞ்சு செயல்படும் போது இந்த கடல் பரப்புல ஒரு மேஜிக் ஏற்படுத்திட முடியும் இந்தியானால. இதுல இன்னொரு விஷயம், இது ஃபர்ஸ்ட் டெஸ்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது செகண்ட் டெஸ்டா இருக்கலாம் அப்படிங்கிறது போல இந்தியாவில இருக்கக்கூடிய பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா அந்த லான்ச்ல வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல ஃப்ரீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா LR02 போட்டிருப்பாங்க. இது ஒரு 2வது டெஸ்ட் அப்படிங்கறத பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஓரளவுக்கு இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் பத்தின தகவல்களை நம்ம இந்த பதிவுல பார்த்திருப்போம். இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பதிவுக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க.
நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.